லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்து ஹேட்ரட். இது வந்து சிம்பிள் விஷயம் கிடையாது டேக்கிள் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சென்ச்சுரிஸ் அண்ட் சென்ச்சுரிஸாக இன்வேஷன்ஸ்னாலையும் கொலோனியல் சூப்பர் பவர்ஸ்னாலையும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வி ஹேவ் ஹேட்ரட். ஃபர்ஸ்ட் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லேயர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். திஸ் இஸ் அ கலெக்டிவ் திங் டு திங்க். ஒரு சோலோ பர்சனால் பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் நம்ம ஆக்சுவல் ஹிந்துஸ் இருக்கோம். இதில் தீஸ்டும் இருப்பாங்க, ஏத்தீஸ்டும் இருப்பாங்க. இங்கே இருக்கிற ஏத்தீஸ் பார்த்தீங்கன்னா எந்த காட் பற்றியும் கமெண்ட் பாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இந்த சர்க்கிள்குள்ளே தான் செகுலர் ஹிந்துஸும் இருக்காங்க. இவங்களும் பெருசாக ஹிந்து ரிச்சுவல்ஸ் பற்றியோ இல்லை ஹிந்து காட்ஸ் பற்றியோ பேச மாட்டாங்க. பட் இதுக்கு வெளியே இருக்கிற சூடோ ஹிந்துஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செகுலர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. சூடோ ஹிந்துஸ் யார் யார் வருவாங்கன்னா மிஷனரிஸ் வருவாங்க, ஹிந்து ரிச்சுவல்ஸை ஹிந்து காட்ஸ் அட்டாக் பண்ணுற ஃபேக் ஏத்திஸ்ட் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பீப்புள் தான் யூஸ்வலாக பின்னாடி இருக்கிறது. ஆனால் இட்ஸ் அ கூல் திங் டு பேஷ் அ ஹிந்து. ஸோ ஃபார் கிளவுட் ட்ரெண்டுக்காகவே ஹிந்துஸை ரிச்சுவல்ஸை அடிக்கிற ஆளுங்க இருப்பாங்க. கன்வெர்ட் ஆன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை வெளியே சொல்லாமல் திரும்ப இங்கே தான் அடிப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபேக் ஹிந்துஸ். இந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா தே வில் ஹைட் பிஹைண்ட் த ஹிந்து நேம். இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க வந்து தே ஆக்ட் லைக் ஹிந்து, தே டூ ஹிந்து திங்ஸ், பட் அட் த சேம் டைம் தே ஹேவ் ஹேட்ரட். இதுக்கு வெளியே தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. இவங்க ட்ரூவா இருக்கிற கிறிஸ்டியன்ஸும் ட்ரூவா இருக்க முஸ்லிம்ஸும் தே ஜஸ்ட் மைண்ட் தேர் ஓன் ரிலீஜியன் அண்ட் டூ தேர் ஸ்டஃப். ஸோ இந்த லேயர்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்போ சூடோ ஹிந்துஸ் வந்து ஹிந்துஸ் அட்டாக் பண்றப்போ செகுலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தேல் சேஃப் கார்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை அட்டாக் பண்ணாம இந்த பக்கம் திரும்பி இங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஏன் அவன் சொல்றது தப்பு என்ன இருக்கு, உண்மையில தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் நிற்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு ப்ராப்ளம். இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா we have to safeguard our religion and we need to defend as much as we can. பிகாஸ் எந்த இடத்துலையும் வந்து ரிலீஜியனோ இல்லை காட்ஸோ எடுத்துட்டு வராங்க ஒருத்தவங்க அப்படின்னா you need to find the intention behind that. அவங்க ரெஸ்பெக்டோட தான் எடுத்துட்டு வராங்களா, இல்லைனா வந்து பேஷ் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக எடுத்துட்டு வராங்களா, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் முன்கூட்டியே. நீங்கள் you have to be protective of your religion, you need to be protective of your gods. and brutal honest-ஆ ஒன்று சொல்கிறேன், people need to grow a spine. ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணப்படுறீங்க அப்படின்னா you need to speak up. மற்றவங்களுக்காக செய்யலைனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்காக மட்டுமாவது நீங்கள் செய்யணும். this requires constant growth. and பிகாஸ் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம எல்லாருமே வெல்வர்ஸ்டாக படிக்கல. நம்மளோட ஆப்போசிஷன் நம்மளை தாண்டி படித்து வச்சுட்டு அதில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும் யூ நீட் டு லேர்ன் ஹவு டு கட் த கான்வர்சேஷன். ஓகே, இந்த இடத்துல நீ லிமிட் கிராஸ் பண்ணுற, இது சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்டரை நீங்கள் தான் பர்சனலாக போடுற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஹவ் வி லேர்ன்.